ஜட்ஜு முன்னால வாக்குமூலம் கொடுக்குறான், இன் கேமரா ப்ரொசீடிங்ல வாக்குமூலம் கொடுக்குறான். 12 வயசு குழந்தைய கற்பழிச்சிருக்காங்க. 12 வயசு குழந்தை நான் சடலம் அடக்கம் பண்ணும் போது அந்த குழந்தைக்கு இன்னொரு வேறு இருக்குல்ல, மூஞ்சிக்கு ஆசிட் ஊத்தி இருந்தாங்க அப்படின்னு அந்த ஆளு சொல்றான். 17 வயசு குழந்தைய கற்பழிச்சுக்கிறாங்க. கற்பழிச்சப்போ அந்த குழந்தைய நான் அடக்கம் பண்றப்ப ஸ்கூல் பேக் இதெல்லாம் அங்கேயே தான் இருந்துச்சு. நான் தான் எடுத்து அதை எல்லாம் ஒன்னா சேர்த்து அடக்கம் பண்ணேன். 364 குழந்தைங்களை மாஸ் பொரியல் பண்ணிருக்காங்க, மாஸ் ரேப் பண்ணிருக்காங்க. பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல இத்தனை நாளா எத்தனையோ பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் எடுக்கிறது இல்லைன்னா கவர்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு சார்? அத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா? பெண்கள் மேட பலாத்காரம் நடக்கிறப்போ ஈஸியா கேள்வி கேட்டுருவாங்க. அந்த பொண்ணு அந்த டைமுக்கு அங்க ஏன் போனா, அந்த இடத்துக்கு ஏன் போனா, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஏன் போனா அப்படின்னு 1008 கேள்வி கேட்கலாம். ஆனா கோயிலுக்கு போன பொண்ணு ரேப் பண்ணி கொல்லிட்டாங்கன்னா அந்த பொண்ணு கோயிலுக்கு ஏன் போச்சுன்னு கேட்க முடியாது இல்ல. நல்லது பண்ணான்னு தான் ஜனங்களுக்கு வந்தோம். நம்பர் 1 நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்ண, நம்பர் 1 நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்ண. இப்ப எதுக்கு நான் இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்டா வெளியே வரணும்? ஏன்னா இவனுங்க எல்லாருமே நாதாரிங்க. உங்க தமிழ்நாட்டில் இருக்காங்களே சவுக் சங்கர், சாட்டை துரைமுருகன், இன்னும் எக்ஸெட்ரா இந்த ரங்கராஜ் பாண்டே சார், அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்க எல்லாம் இவங்களுக்கு கம்பேர் பண்ணா ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி எச்ச பொறுக்கி மீடியாக்கள் இங்க இருக்குது, கர்நாடகால இருக்குது. காலை நக்குவாங்க. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பெங்களூரில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு அசோக் குமார் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற தர்மஸ்தலா அப்படிங்கிற பகுதியிலிருந்து அந்த கோவில் சார்பா பல்வேறு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த கோயில வேலை செஞ்சவர் இப்போ கோர்ட்ல போய் டைரக்டா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. 20 வருஷம் நான் வேலை செஞ்சேன், என்னோட கையால நிறைய பணங்கள் நான் புதைச்சிருக்கேன், எரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்ன பிரச்சனை சார் போயிட்டு இருக்கு? நியூஸ் மீடியால பார்க்கும்போது 100 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க மூத்த வழக்கறிஞர் இருக்கிறது வந்துட்டு 400க்கும் மேற்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. என்ன விவகாரம்? இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிறது என்ன? அதை சுத்தி ஏன் இப்படிலாம் பிரச்சனை நடந்துருக்கு பாக்குறீங்க? சார், வடிவேலது ஒரு காமெடி பார்த்திருப்பீங்க, இவன் தாண்டா குழந்தை முகத்தில் ஒரு கொலகாரன் அப்படிங்கிற மாதிரி. தர்மஸ்தலாவோட தர்மாதிகாரி வீரேந்திர ஹெகடே யாரு இருக்காரு, அவரு பார்க்கதான் குழந்தை மாதிரி ரொம்ப வெள்ளையும் ஜொலையுமா ரொம்ப மனசாட்சியுள்ள மனுஷன் மாதிரி தெரியவாரு. ஆனா கடந்த 30-35 வருஷங்களா தர்மஸ்தலால நடந்திருக்கிற கேஸ் எல்லாம் கேஸ் பை கேஸ் நீங்க எடுத்து ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இவன் தாண்டா குழந்தை முகத்துல ஒரு கொலகாரன்னு சொல்ல தோணும். ஏன்னா அத்தனை கொலைகள் நடந்திருக்கு. கணக்குல வந்திருக்கிறது 364 தான். கர்நாடகா மட்டும் இல்லாம தமிழ்நாடு, கேரளால இருந்து கூட சில பேர் காணாம போயிருக்கிற கேசஸ் இப்போ லாட்ஜ் ஆயிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒருத்தர் கேரளால அவங்க அப்பா தர்மஸ்தலா இதுதான் காணாம போனாரு. இந்த கேஸ் இங்க கொடுத்தப்ப யாரும் எடுக்கலன்னு இன்னைக்கு அவரு கேரளால இன்னைக்கு மதியானம் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. கணக்குல வந்தது 364 தான். 2018 இங்க இருக்கிற எக்ஸ் எம்பி ஒருத்தர் உக்ரப்பா தலைமையில கூட ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க. இதை பத்தி அவரு சொல்றது என்னன்னா 460க்கும் மேற்பட்ட பெண்கள் இங்க காணாம போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எங்களுக்கு இப்போ அத்தென்டிக்கா கணக்கு இருக்கிறது 364 பெண்கள். இந்த வீரேந்திர ஹெகடே யாரு இருக்காரு, 1978 இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா அதிகாரத்துக்கு வராரு. ஒரு 26-27 வயசு இருக்கிறப்போ இந்த கோயிலோட தர்மாதிகாரியா அதிகாரத்துக்கு வராரு. 1980 இருந்தே, அதாவது ஒரு தர்மாதிகாரியா ஆகி 2 வருஷத்துலயே இந்த கோயிலோட நட்டோரியஸ் ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆயிருது. 1980 இருந்து இன்னைக்கு 2025 கடந்த 45 வருஷமா ஒரு நட்டோரியஸ் ஹிஸ்டரி அங்க நடந்துட்டு இருக்குது. இந்த வீரேந்திர ஹெகடே, இவரோட தம்பி ஹர்ஷேந்திர ஜெயின் அப்படின்னு அவரை எல்லாரும் கூப்பிடுறதே அங்க ஒரு சைக்கோ அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நீங்க தமிழ் படங்கள்ல பழைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க. மைனர் குஞ்சு அப்படின்னு சில கேரக்டர்கள் இந்த கிராமப்புறத்து படங்கள்ல எல்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த மைனர் குஞ்சுக்கும் இந்த ஹர்ஷேந்திர ஜெயினுங்கிறவருக்கும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அவருக்கு அப்புறம் அவரோட பசங்க 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்த மெயினா நிச்சல் ஜெயின் அப்படின்னு, அவன் கூட்டாளிங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நடத்திருக்கிற கொடூரமான ஹிஸ்டரிய ஒன்னொன்னு கேஸ் பை கேஸ் நீங்க படிச்சீங்கன்னா கண்ணுல தண்ணி இல்ல சார், ரத்தம் வரும். அத்தனை கொலைகள் நடந்திருக்கு இந்த கடந்த 40 வருஷத்துல. 364 பெண்கள். ஆனா இத்தனை நடந்தும் கேஸ் ஒண்ணு கூட ஃபைல் ஆகல, வெளியே வரல. நிறைய பேர் கேட்கலாம், இப்ப நாங்களும் பெங்களூர்ல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், தர்மஸ்தலா கேசஸ் எல்லாம் வெளியே வரணும். நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. அதாவது தர்மஸ்தலாவுக்கு ஆதரவானவ நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. ஏப்பா இத்தனை கேஸ் ஒரு கோயில்ல இருந்து ஜனங்க காணாம போயிருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் லார்ஜ் ஆயிருக்கணும் இல்லையா? யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும், அது மேல இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கணும். ஏன் இப்படி 364 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம எப்படிப்பா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி காமனா வரும். ஆனா அந்த
கோயில் இந்த தாலுக்குல இருக்குதுன்னா பெல்தங்கடிங்கிற ஒரு தாலுக்கு. அந்த பெல்தங்கடி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் காணாம போனவங்களோட பேரண்டோ அவங்க சொந்தக்காரரோ போய் கேஸ் கொடுத்தா அந்த போலீஸ் இது வரைக்கும் கேஸ் எடுத்துக்கிட்ட ஹிஸ்டரியே இல்லை சார். நீங்க ஒவ்வொரு கேஸ் பை கேஸா பார்க்கலாம். 1983 இருந்து இந்த இது ஸ்டார்ட் ஆகுது, போலீஸோட நட்டோரியஸ் ஸ்டார்ட் ஆகுது. 1983 இருந்து நிறைய கேசஸ் 1983லயே கர்நாடகா சட்டசபையில ஒரு ராய்ச்சூர் எம்எல்ஏ வந்து, ராய்ச்சூருங்கிற தொகுதியோட எம்எல்ஏ வந்து கேள்வி எழுப்புறாரு. அவரோட கேள்வி என்னன்னா, அவரோட தொகுதியில வெங்கோபாராவ் அப்படின்னு ஒரு பிராமின் ஃபேமிலி, வெங்கோபாராவோட 2 குழந்தைங்க, 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பையனுக்கு 21 22 வயசு, பொண்ணுக்கு 18 வயசு. இந்த தர்மஸ்தலா கோயிலுக்கு வராங்க. ஆனா கோயிலுக்கு வந்தவங்க ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு திரும்ப வர்றது இல்ல. பெத்தவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பக்குன்னு இருக்கும், என்னடா போன பசங்க திரும்பி வரலையேன்னு. இத வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அவங்க அப்பா வந்து வெங்கோபாராவ் ஒரு பிராமின் போறாரு, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. கேஸ் எடுத்துக்கிறது இல்ல. அவரோட கழுத்துல இருக்கிற பூணூல பிச்சு அவனை அந்த ஆள் அந்த லாக்அப்லயே 4 நாள் வச்சு சோறு தண்ணி கொடுக்காம, 1க்கு 2 பாத்ரூம் கூட போக விடாம, நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு 250 ரூபாய் பணத்தையும் வாட்சியும் பிடுங்கிட்டு இந்த விஷயத்த வெளியே சொன்னா கொன்றுன்னு பயப்படுத்தி துரத்துறாங்க. அந்த கிழமை பாவம் குழந்தைங்க இறந்துட்டாங்கன்னு தெரியுது, ஆனா எப்படி இறந்துட்டாங்கன்னு தெரியல. இந்த விஷயத்த கேட்டா போலீஸும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு பேரண்ட், ஒரு அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? இந்த விஷயத்த அவரு வாபஸ் போய் அவரோட தொகுதி எம்எல்ஏ கிட்ட சொல்றாரு. எம்எல்ஏ வந்து சட்டசபையில இந்த கேள்வி எழுப்புறாரு. அவருக்கு பின்னாலே இன்னும் 2 எம்எல்ஏக்கள் வந்து இந்த கேள்வி எழுப்புறாங்க. இது ஆன் ரெக்கார்டு. இங்க இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் நவீன் சூரஞ்சி அப்படின்னு ஆர்டிஐல அப்ளை பண்ணி 1983 வின்டர் சட்டசபையில, கர்நாடகா சட்டசபையில என்னென்ன டிஸ்கஷன் ஆச்சு அந்த ஃபுல்லு ஃபைலையே எடுத்திருக்காரு. அதை எடுத்து ஒரு ஸ்டோரி பண்ண ஒட்டிதான் இது பெரிய விஷயம் ஆயிட்டு இருக்குது. அந்த எம்எல்ஏக்கு அடுத்து இன்னும் 2 எம்எல்ஏ வந்து கேள்வி எழுப்புறாங்க. ஆனா அப்ப இருந்த சிஎம் வந்து ராமகிருஷ்ண ஹெகடே, அந்த ஆளும் ஒரு பிராமின் தான். இந்த கோயிலோட நிர்வாகம் இருக்கிறதும் வந்து பிராமின் தான். அந்த ஆளு வந்து பதில் சொல்றது இல்லை. அப்ப அப்போசிஷன் லீடர்ல இருந்த ஒரு பங்காரப்பா இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணுங்கிறாரு, காங்கிரஸ் எம்எல்ஏ அவரு. ஆனா அன்னைக்கு இருந்த சிஎம் பதில் சொல்லவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பதில் வரல. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல, பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சிங்கிள் கம்ப்ளைண்ட் இந்த கோயிலுக்கு எதிராக லாட்ஜ் ஆகல. எத்தனையோ பேரு அப்பாவிகள், தர்மத்தின் பெயரால் கற்பழிக்கப்பட்டவங்க, கொலையானவங்க விக்டிமோட பேரண்ட்ஸ் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் இது வரைக்கும் இவங்க எடுத்துக்கிட்டதே இல்லை. அந்த மாதிரி பிரேமலதா கேஸ் இருக்கு, அனன்யா பட் கேஸ் இருக்கு, நிறைய கேஸ் இப்ப வெளியே வந்துட்டு இருக்குது. ஒரு கேஸ் கூட இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இது வரைக்கும் லாட்ஜ் ஆகவே இல்லை. கவர்மெண்ட்டுக்கும் இது தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரியே இருந்திருக்காங்க. ஆனா இந்த கேஸ் எல்லாம் வெளியே வந்தது வந்து சௌஜன்யா கேஸுக்கு அப்புறம் தான். 2012 சார், சௌஜன்யா அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஸ்கூலுக்கு போறா, +2 படிக்கிற பொண்ணு ஸ்கூலுக்கு போறா. நைட் ஆனாலும் கூட வீட்டுக்கு வர்றது இல்ல. என்னடா தன் குழந்தை வீட்டுக்கு போய் வரலையே அப்படின்னு பேரண்ட்ஸ் நைட் எல்லாம் தேடுறாங்க, குழந்தை கிடைக்கிறது இல்லை. ஆனா மறாவது நாள் காலையில அந்த குழந்தையோட பேக் ஒரு பக்கம், டிஃபன் பாக்ஸ் ஒரு பக்கம் கிடக்குது, சடலம் இன்னொரு பக்கம் கிடக்குது. அந்த சடலத்தை பார்த்த யாருக்காவது தெரியும் இந்த குழந்தைய ரேப் அண்ட் மர்டர் தான் பண்ணிருக்காங்கன்னு. ஆனா போலீஸ் அதை வந்து ஒரு அன்நேச்சுரல் டெத்தாவும் சுசைடாவும் அதை லாட்ஜ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா பை சான்ஸ் அந்த குழந்தை வந்து ஒக்கலிகா சமுதாயத்தை சேர்ந்ததுனால, அந்த ஊர்ல ஒக்கலிகா மக்கள், அதாவது அந்த ஜாதி சங்கத்தை சேர்ந்த மக்கள் பெரிய லெவல்ல இருந்ததுனால அவங்க போராடி இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தாங்க. அது ரேப் அண்ட் மர்டரா கேஸ் வந்து கன்வெர்ட் ஆச்சு, ஃபைல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கடந்த 10 வருஷமா இங்க இருக்கிற நிறைய சங்கங்கள் ஒன்னா சேர்ந்து, முற்போக்கு சிந்தனையாளர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து 10 வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த 10 வருஷத்தோட போராட்டத்தோட பலன் தான் இப்போ எஸ்ஐடிக்கு இந்த கேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ் கம்ப்ளீட்டா எஸ்ஐடி கிட்ட போயிருக்கு. கடந்த 40-45 வருஷத்துல இந்த தர்மஸ்தலால எத்தனை கற்பழிப்பு நடந்தது, எத்தனை பெண்களை கொன்னாங்க, எத்தனை பேரு குழந்தைங்களோட மாஸ் பரியல் ஆச்சு, இத்தனையும் இந்த எஸ்ஐடி வெளியே கொண்டு வரும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இது வந்து சௌஜன்யா வந்து இந்த 364 குழந்தைகளோட யாரு பெண்கள், மைனர் பெண்கள் இறந்தாங்க. இந்த வீரேந்திர ஹெகடே, அவரோட தம்பி ஹர்ஷேந்திர ஜெயின், அவரோட பசங்களான நிச்சய் ஜெயினால பாதிக்கப்பட்டு மானம் இழந்து உயிரிழந்த இத்தனை பெண்களின் குரலாக சௌஜன்யா குரல் இப்ப ஒழிச்சுக்கிட்டு இருக்குது கர்நாடகால. இப்ப கூட அந்த ஒரு கூட்டத்துக்கு தான் நான் போயிட்டு வந்தேன். நிறைய அட்வொகேட்ஸ் எல்லாம் அங்க வந்திருக்காங்க. இந்த கேஸுக்கு கவர்மெண்ட் மேல, இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி எவ்வளவு ப்ரெஷர் போட முடியுமோ அவ்வளவு ப்ரெஷர் போடுறதுக்கு இங்க இருக்கிற நிறைய முற்போக்கு சிந்தனையாளர்கள், போராளிகள் முன்னால வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே நேற்று மத்தியானம் கவர்மெண்ட் 16 நாளைக்கு அப்புறம், அதாவது ஒரு ஆளு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து, நான் 100 பேத்த கொண்டிருக்கேன், 20 வருஷமா நாங்க வேலை செஞ்சேன், குப்பை ஆடுற தொழிலாளியா வேலை செஞ்சேன்,
குழந்தைங்களை என் கண்ணு முன்னாலதான் கற்பழிச்சாங்க, நான் தான் அதை அடக்கம் பண்ணேன். அதுவும் அவன் எப்படி சொல்றானா சார், 3ஆம் தேதி பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவன் எஃப்ஐஆர் பண்றான், 4ஆம் தேதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோட அவன் ஹைகோர்ட் இது பெல்தங்கடி லோக்கல் ஜுடிஷியல் கோர்ட்டுக்கு போறான். ஜட்ஜு முன்னால வாக்குமூலம் கொடுக்குறான், இன் கேமரா ப்ரொசீடிங்ல வாக்குமூலம் கொடுக்குறான். அந்த வாக்குமூலத்துல அவன் கம்ப்ளைண்ட் காப்பில என்ன இருக்குன்னா, 12 வயசு குழந்தைய கற்பழிச்சிருக்காங்க. 12 வயசு குழந்தை நான் சடலம் அடக்கம் பண்ணும் போது அந்த குழந்தைக்கு இன்னொரு வேறு இருக்குல்ல, மூஞ்சிக்கு ஆசிட் ஊத்தி இருந்தாங்க அப்படின்னு அந்த ஆளு சொல்ற. 17 வயசு குழந்தைய கற்பழிச்சுக்கிறாங்க. கற்பழிச்சப்ப அந்த அந்த குழந்தைய நான் அடக்கம் பண்றப்ப ஸ்கூல் பேக் இதெல்லாம் அங்கேயே தான் இருந்துச்சு, நான் தான் எடுத்து அதை எல்லாம் ஒன்னா சேர்த்து அடக்கம் பண்ணேன். அதுக்கப்புறம் இவங்கனால எனக்கே உயிர் பயம் இருந்ததுனால, என்னோட பொண்ணு மேலேயும் இவங்க செக்ஷுவல் அபியூஸ் பண்ண முயற்சி செஞ்சதுனால நான் வேற மாநிலத்துக்கு போய் தஞ்சம் அடைஞ்சேன். ஆனா இப்ப எனக்கு அந்த கில்ட் இருக்கு. இத்தனை பேரை நம்ம போதச்சமை, இத்தனை சடலங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்வழி, இந்த சடலங்களுக்காவது ஒரு நல்ல ஈமை சடங்கு நடத்தணும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா இத்தனை சடலத்தையும் நான் எடுத்து கொடுக்க ரெடியா இருக்கு அப்படின்னு ஒருத்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் சார். 4ஆம் தேதி ஜூலை 4ஆம் தேதி ஹைகோர்ட் இது லோக்கல் ஜுடிஷியல் கோர்ட் முன்னால மேஜிஸ்ட்ரேட் முன்னால ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வேற எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் மறாவது நாளே எஸ்கவேஷன் வேலை நடந்திருக்கும். ஏன்னா பாடி எஸ்கவேஷன் பண்றதுக்கு கோர்ட்டோட இது தேவையில்லை, பெர்மிஷன் தேவையில்லை. அங்க இருக்கிற எஸ்ஐயே அந்த வேலையை செய்யலாம், எஸ்பி அந்த வேலையை செய்யலாம். ஆனா இது வரைக்கும் செய்யல. தொடர்ந்து கடந்த 16 நாட்களா இங்க முற்போக்கு சிந்தனையாளர்கள் கவர்மெண்ட் மேல போட்ட ப்ரெஷர்னாலையும் தமிழ்நாடு கேரளா மீடியாக்கள், அதாவது உங்க மாதிரி இண்டிபெண்டன்ட் மீடியாக்கள் ப்ரெஷர் பண்ணதுனால மட்டுமே நேத்து இங்க இருக்கிற கவர்மெண்ட் இந்த கேஸை எஸ்ஐடி கொடுத்துருக்கு. ஆனா அடுத்த நாட்கள்ல என்ன இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும் சார். ஆனா எங்களுக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு, தர்மஸ்தலாவோட எல்லா இந்த மாதிரியான விஷயங்களும் வெளியே வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார். இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா 83 தான் ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அரசுகள் மாறி மாறி வந்துட்டே இருக்கு, பிஜேபி ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே இதுக்கு உடந்தையா தான் இருந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. இப்ப இனிமேல் இந்த எஸ்ஐடி விசாரணை ஆகட்டும், ஸ்டாப் ஆகட்டும், எல்லாமே சரியா போகும்னு நம்புறீங்களா? வேற வழி இல்லையா சார். எங்களுக்கு இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் பிரகாரம் எல்லா கட்சி பெரிய பெரிய முதலைகள் யாரு இருக்காங்க, அவங்க எல்லா கட்சியோட பணம் பெனாமியா இவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் இன்னைக்கு காலையில வந்துகிட்டு இருக்குது. எங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கும் இல்லையா. 364 குழந்தைங்களை மாஸ் பரியல் பண்ணிருக்காங்க, மாஸ் ரேப் பண்ணிருக்காங்க. பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல இத்தனை நாளா எத்தனையோ பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் எடுக்கிறது இல்லைன்னா கவர்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கும் சார். அத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் கண்ணும் காணாத மாதிரி விட்டு இருக்குது எல்லா கவர்மெண்ட்டும். அது காங்கிரஸ் இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், இங்க இருக்கிற லோக்கல் ஜேடிஎஸ் பார்ட்டி இருக்கட்டும். இவங்க காங்கிரஸ் ஜேடிஎஸ் 2 தடவை கொயிலேஷன்ல 2-3 தடவை ஆட்சி நடத்திருக்காங்க. இதே ஜேடிஎஸ் பிஜேபியோட கொயிலேஷன்ல 2 தடவை ஆட்சி நடத்திருக்காங்க. இவங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சிருந்தும் இவ்வளவு சென்சிட்டிவான கேஸ் உலகத்துல இந்த மாதிரி எங்க சார் நடக்கும்? ஜனங்க கோயிலை நம்பி வராங்க. பேரே தர்மஸ்தலம். தர்மஸ்தலத்துல ஒரு தர்மம் இருக்குன்னு நினைச்சுதான் வராங்க. அது இல்லாம இங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. அந்த கோயில்ல போய் ஏதாவது நம்ம வேண்டுனா அது பலிக்கும், அந்த தர்மஸ்தலால இருக்கிற அண்ணப்பாவும் சிவனும் நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு தான் அங்க போறாங்க. இப்போ நார்மலா பாருங்க, இப்போ ரேப் வேற இடத்துல எல்லாம் ரேப் பெண்கள் மேல பலாத்காரம் நடக்கிறப்போ ஈஸியா கேள்வி கேட்டுருவாங்க. அந்த பொண்ணு அந்த டைமுக்கு அங்க ஏன் போனா, அந்த இடத்துக்கு ஏன் போனா, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஏன் போனா அப்படின்னு 1008 கேள்வி கேட்கலாம். ஆனா கோயிலுக்கு போன பொண்ணு ரேப் பண்ணி கொண்டுட்டு இருக்காங்கன்னா அந்த பொண்ணு கோயிலுக்கு ஏன் போச்சுன்னு கேட்க முடியாது இல்ல. கோயிலுக்கு எதுக்கு போவா? சாமியை நம்பிதான் போவா. ஆனா அப்படி போன குழந்தைங்களை எல்லாம் இவங்க ரேப் பண்ணி இப்படி மாஸ்பரியல் பண்ணிருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலும் இத்தனை வருஷமா கவர்மெண்ட் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருக்குதுன்னா கண்டிப்பா இவங்களோட பெனாமி பணங்கள் அங்க இருக்கும். அதுவும் இல்லாம அவங்களுக்கு இன்னொரு ஹிஸ்டரி இருக்கு தர்மஸ்தலாக்கு. அவங்க இது வரைக்கும் சொல்லி இருக்கிற அசெட்டே சார் கிட்டத்தட்ட 11,000 கோடி சொத்து இருக்கு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 11,000 கோடி சொத்து இருக்கு. தர்மஸ்தலா கோயிலுக்கே வருஷத்துக்கு 500 கோடி ஆதாயம் இருக்கு. அதாவது ஜனங்க உண்டியில போடுற பணம் இங்க இருக்கிற கோயிலுக்கு, இந்த தர்மஸ்தலா கோயிலுக்கு தமிழ்நாட்டு கர்நாடகா மூலையில இருந்து ஜனங்க மணி ஆர்டர் அனுப்புவாங்க பணம். இந்த கோயிலுக்கு காசு அனுப்புனா, இந்த சாமிக்கு காசு அனுப்புனா தனக்கு நல்லதாகும்னு நம்புற ஜனம் மணி ஆர்டர்ல காசு அனுப்புவாங்க. அந்த மாதிரி வர்ற பணம் மட்டுமே 500 கோடி. இது இல்லாம இவங்க பெண்களுக்கு வட்டிக்கு காசு கொடுக்குறாங்க சார். ஏதோ கந்து வட்டி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க, மைக்ரோ ஃபைனான்ஸ்.
கர்நாடகால இவங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் சங்கம் இல்லாத ஒரே ஒரு கிராமம் கூட இருக்காது. வாரம் கட்டுவாங்க. அதாவது கட் இன்ட்ரெஸ்ட் இல்ல, பிளாட் இன்ட்ரெஸ்ட். ஒரே நீங்க எல்லா வாரமும் நீங்க வாங்கின காசு அசல் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அந்த அசலுக்கும் சேர்த்து அடுத்த வாரம் நீங்க வட்டி கட்டணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 18% ஆனுவல் வட்டி RBI கைட்லைன்ஸ் தாண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. கர்நாடகா கிராம பகுதிகள்ல இவங்ககிட்ட கடன் வாங்கி கடன் கட்ட முடியாம ஊரை விட்டு ஓடி போன தாய்மார்கள், எத்தனையோ தாய்மார்கள் சுசைட் பண்ணிட்டு செத்துருக்காங்க. நானும் அதுல ஒரு விக்டிம். நான் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி கேசஸ் எல்லாம். என் கிராமத்திலேயே நான் பார்த்திருக்கேன். எங்க அம்மாவே அந்த காசை வாங்கியிருக்காங்க. ஏதோ சுதாரிச்சு எங்க அம்மா காசு கட்டிட்டாங்க. ஆனா நான் பார்த்த மாதிரி ஒரு 5-6 ஃபேமிலி எங்க ஊர்ல இருந்தே காணாம போயிருக்கு சார். எங்க போனாங்கன்னு தெரியல. அதாவது ஊரை விட்டே ஓடிட்டாங்க கடன் கட்ட முடியாம. ஏன்னா இவங்ககிட்ட நீங்க கடன் வாங்கி கட்டலினா வேலைக்கிழமை கட்டலினா வந்து வீட்டுல உட்காந்துருவாங்க. காசு கட்டலினா உன் பொண்டாட்டி அனுப்பு, உன் பிள்ளைய அனுப்புன்னு ஓப்பனா கேட்பாங்க சார் இந்த கமிஷன் ஏஜென்ட்டுங்க. இந்த மாதிரி ஒரு நட்டோரியஸான ஹிஸ்டரி உங்களுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 25,000-40,000 கோடிகள் இப்படி புழங்குது. ஒரு நாளைக்கு 2 கோடி உங்களுக்கு இந்த மாதிரி வருமானம் வருது. இந்த வட்டியிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி வருமானம் வருது அப்படின்னு ஒரு நம்பர்ஸ் இருக்கு. அது இல்லாம சார் இந்த தர்மஸ்தலாவோட ஹிஸ்டரி, இந்த நட்டோரியஸ் ஹிஸ்டரி 1980ல மட்டும் ஸ்டார்ட் ஆனது இல்ல. இது 1800லயே டிப்பு சுல்தான் காலத்துல இருந்து இவங்களுக்கு ஒரு நட்டோரியஸ் ஹிஸ்டரி இருக்கு. ஆக்சுவலா இந்த கோயில் வந்து ஸ்தானிக்க பிராமணா அப்படின்னு ஒரு பிராமின் கம்யூனிட்டிக்கு சொந்தமானது. 1200ல இருந்து 1800 வரைக்கும் 600 வருஷம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நடத்திட்டு வந்த கோயில் இது. ஒரு பிராமின் குடும்பம், ஸ்தானிக்க பிராமணாங்கிற குடும்பம் நடத்திட்டு வந்த கோவில் இது. அந்த கோவில்காரரு அப்ப டிப்புவுக்கு ஆதரவா இருக்காங்க. டிப்புவுக்கு ஆதரவா பிரிட்டிஷ்க்கு எதிராக உளவு பாக்குறாங்க. ஆனா இவங்க அவனை எப்படியாவது கொண்டு, அப்பயே இது செல்வாக்கான கோயில் தான், இந்த கோயிலை எப்படியாவது தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால பிரிட்டிஷ்காரோட சேர்ந்து டிப்பு இறந்ததுக்கு அப்புறம், டிப்புவுக்கு எதிராக இவங்க உளவு பார்த்து டிப்பு இறந்ததுக்கு அப்புறம் அந்த கோயிலோட அப்பத்து குடும்ப இதான இருந்தவன், அவன் பேரு அண்ணப்பா அப்படின்னு, அண்ணப்பையா அப்படின்னு ஒரு ஆளு, அந்த அப்ப தர்மாதிகாரியா இருந்த ஒரு ஸ்தானிக்க பிராமண குடும்பத்தோட தர்மாதிகாரியா இருந்த அண்ணப்பையாங்கிறவனை கொன்னுதான் இந்த கோயிலையே இவங்க எடுக்கிறாங்க. இந்த கோயிலை எடுத்தப்போ மொத தர்மாதிகாரி இவங்க குடும்பத்துல இருந்தானது குமார ஹெகடே அப்படின்னு. 1803லயே அந்த ஆளு இந்த கோயில தேவதாசி பద్ధதி அப்படின்னு, தேவதாசி சிஸ்டம் உங்களுக்கு தெரியும், பெண்களை கோயிலுக்கு சாட்டி விடுறது. அப்பத்துல இருந்து 70 வருஷம் இந்த கோயில்ல பெண்களை அந்த மாதிரி கோயிலுக்கு சாட்டி விட்டு பெண்களை செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க ஜீன்லயே இருக்கு சார், பெண்களை செக்ஷுவலா அபியூஸ் பண்றது, பெண்களை வந்து செக்ஷுவல் டார்ச்சர் பண்றது, அவங்களை அனுபவிக்கிறது, கடவுள் பேரால் பெண்களை பலாத்காரம் செய்யறது இவங்க ஜீன்லயே இருக்கு. 70 வருஷம் 1803ல இருந்து 1870 வரைக்கும் இதை இந்த கோயில்ல பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் எல்லாம் நடந்து இந்த தேவதாசி சிஸ்டமே கம்ப்ளீட்டா இது பண்ண வாட்டி தான் இந்த கோயில்ல இருந்து இந்த சிஸ்டம் போயிருக்கு. அதுக்கப்புறம் சில வருஷம் அது இல்லாம இருந்துச்சு. 1980க்கு அப்புறம் எப்ப இந்த வீரேந்திர ஹெகடே இந்த கோயிலோட தர்மாதிகாரியா வந்தாரோ அப்பத்துல இருந்து இது மறுபடியும் இந்த நட்டோரியஸ் ஹிஸ்டரி ஆரம்பிச்சிருக்கு சார். இப்ப வீரேந்திர ஹெக்டே ஒரு ராஜ்யசபா எம்பியா இருக்காரு, மோடியை காலத்துட்டு கும்புற அளவுக்கு ஒரு பெரிய ஆளா இருக்காரு போது அவருடைய இன்ஃபுளுன்ஸ் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு பாக்குறீங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கண்டிப்பா சார். அவரு ராஜ்யசபா எம்பி இதுல இருந்து அவரு ராஜினாமா கொடுக்கணும் இல்லையா? அவர் ராஜ்யசபா எம்பியா இருந்தா SIT வந்து இதை எப்படி சுதந்திரமா சரியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நீங்க நம்புறீங்க? அது இல்லாம இப்போ இன்னொரு விஷயம் வெளியே வந்துட்டு இருக்கு சார். இதே தர்மஸ்தலா கோயில்ல ஒரு காலத்துல இவங்க கூடயே இருந்த பிராமண சமூகத்தை சேர்ந்த சில பேர் இவரு செஞ்சிட்டு இருக்கிற தில்லு முள்ளு வேலைகள் எல்லாம் தெரிஞ்சு அதுல இருந்து வெளியே வந்து அவங்க வந்து ப்ரோக்ரஸ் மூவ்மெண்ட்னு ஒரு ஃபோரம் ஆரம்பிச்சு, பீப்புள் ப்ரோக்ரஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஃபோரம் ஆரம்பிச்சு இவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்க கண்டினியூவா இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்டுங்க மூலியமா வேற யூடியூப்ல கண்டினியூவா அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க RTI போட்டு எடுத்திருக்கிற ஒரு டீட்டெயில் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இவருக்கு வந்து 2015ல பத்ம விபூஷணா அவார்டு கொடுத்தாங்க சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பத்ம விபூஷன் அவார்டு வந்து வீரேந்திர ஹெகடேக்கு கிடைச்சிருக்கு. ஆனா பத்ம விபூஷன் அவார்டுக்கு இவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு ஜூரி இருக்கணும் இல்லையா? அந்த ஜூரி வந்து பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் வந்து ரெஃபர் பண்ணும், சிபாரசு பண்ணும். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, இவ்வளவு நல்ல வேலைகளை செஞ்சிருக்காரு, இவருக்கு வந்து நீங்க பத்ம விபூஷணா கொடுக்கலாம்னு அந்த ஜூரி வந்து ரெஃபர் பண்ணாதான் அது ஃபைனல் ஆகும். ஆனா 2015ல ஜூரியில இருந்து அப்படி ஒரு பேரு வீரேந்திர ஹெகடேங்கிற பேரு பிரைம் மினிஸ்டருக்கும் போகல, பிரசிடென்ட்டுக்கும் போகல. அப்புறம் எப்படி இந்த ஆளுக்கு பத்ம விபூஷன் கொடுத்தாங்க? அதுக்கான டீட்டெயில் எல்லாம் நான் வேணா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் சார். அந்த மாதிரி ஒரு இது, அதாவது ஒரு ஜூரியே செலக்ஷன் பண்ணாம இவங்களுக்கு எப்படி பத்ம விபூஷன் கொடுத்தாங்கன்னு. அதனால இப்போ ஒரு கேஸ் போட்டிருக்காங்க சார். அந்த ஃபோரம்ல இருந்து கர்நாடகா ஹைகோர்ட்ல ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்கு.
இவருக்கு பேருக்கு முன்னால பத்ம விபூஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு பட்டத்தை இவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஃபோரம்ல இருந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்கு. இது இல்லாம இவர் இங்க ராஜ்யசபா இப்போ ஒரு கோயில் நிர்வாகத்தை பாத்துக்கிற இந்த ஆளுக்கு எதுக்கு ராஜ்யசபா மெம்பர்? அப்படி என்னத்தை இவர் கிழிச்சார்? இப்ப ராஜ்யசபா மெம்பர்ஷிப் யார் யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு வியவஸ்தை இல்லையா சார்? பொம்பளைங்களுக்கு கந்து வட்டிக்கு காசு கொடுத்து வசூல் பண்றவங்களுக்கு எல்லாம் நீங்க ராஜ்யசபா மெம்பர் பண்ணிட்டா ராஜ்யசபாவுக்கான மரியாதை தான் என்ன? அதனால நாங்க ஒத்தாயிக்கிறது என்னன்னா, எங்க கோரிக்கை என்னன்னா, முதல்ல இந்த ஆளை ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிற அந்த போஸ்ட்ல இருந்து கீழே இறக்கணும். அப்படி கீழே இறக்குற வரைக்கும் இந்த எஸ்ஐடி சரியா வேலை செய்ய வாய்ப்பே இல்லை. நான் எதுக்கு இப்படி உறுதியா சொல்றேன் அப்படின்னா சார், ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஜூலை 4 ஒருத்த 100 கணக்கான பணத்தை நான் புதைச்சிருக்கேன், நான் தோண்டி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியும் கவர்மெண்ட் 16 நாள் இந்த கேஸ ஸ்லோ பண்ணிருக்கு அப்படின்னா, 16 நாள் கழிச்சு நேத்து எஸ்ஐடிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுக்கு பின்னால கடந்த 16 நாள்ல எத்தனை பேரோட ஒரு பிரஷர் கவர்மெண்ட் மேல இருந்திருக்கும். பெரிய பெரிய ஜாதி சங்கத்துல இருந்து, இவங்களுக்கு சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய பொலிட்டிஷியன் இருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து, நரேந்திர மோடி கிட்ட இருந்து எத்தனை பிரஷர் இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க சார். இந்த 16 நாள் கேப்ல இவங்க எங்கெல்லாம் பணத்தை தோண்டி வச்சிருந்தாங்களோ அந்த பணத்தை எல்லாம் அவங்க எடுத்து வேற பக்கம் அடக்கம் பண்ணிருந்தாங்க, சாட்சியை அழிச்சிருந்தா என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க சார். அப்புறம் இன்னொரு இதுல கேள்விக்குத்தான விஷயம் என்ன தெரியுமா சார்? இத்தனை பிணங்களையும் இவங்க புதைச்சிருக்கிறது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா இல்ல, டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியால அத்துமீறி யாரும் நுழையவே முடியாது சார். அப்படி நுழைஞ்சா மிகப்பெரிய நான் பெயில் அஃபென்ஸ், அது கேஸ் விழும். ஆனா இவங்க இத்தனை பணத்தையும் எப்படி புதைக்க அனுமதிச்சாங்க? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரர் எப்படி அனுமதிச்சாங்க? எனக்கு கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தாங்களா? நேத்து இவன் 100 பணத்தை நான் காட்டுல புதைச்சிருக்கேன்னு இவன் சொல்றான். இவன் சொல்லி 2வது நாள், அதாவது ஜூலை 4 கோர்ட்டுக்கு போய் இவன் இந்த ஆளு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் ஜட்ஜி முன்னால. ஜூலை 6 இதே பெல்தங்கடி தர்மஸ்தலா கோயில் இருக்கிற பெல்தங்கடி பஞ்சாயத்து வைஸ் பிரசிடென்ட் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறான். அவன் என்ன பிரஸ் மீட்ல ஆளு என்ன சொல்றான்னா, ஆமா 100 கணக்கான பிணங்களை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல நாங்க புதைச்சது உண்மைதான். எதுக்கு புதைச்சோம்னா, கர்நாடகத்துல நிறைய பேர் வாழ்க்கையில தோல்வி பெற்றவங்க, ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கடன் தொல்லை இருக்கிறவங்க, காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க சாவறதுக்காகவே இங்க வராங்க. எப்படி காசிக்கு சாவறதுக்காக போறாங்களோ அந்த மாதிரி கர்நாடகத்துல தர்மஸ்தலால சாவறதுக்காகவே வராங்க. அதனால அவங்கள நாங்க அடக்கம் பண்ணோம். அதுவும் எப்படின்னா, எங்க ஆளுங்களையே யூஸ் பண்ணி காட்டுல நாங்க ஈம சடங்குகளை நாங்களே செஞ்சு, போலீஸ் கிட்ட ரெக்கார்டு இருக்கு, போலீஸ் முன்னிலை தான் நாங்க இத புதைச்சோம் அப்படின்னு அவன் சொல்றான். ஃபாரஸ்ட் ஏரியால புதைக்கிறதுக்கு இவனுக்கு பெர்மிஷன் கொடுத்தது யாரு சார்? அவன் 100 கணக்கான பணத்தை நான் புதைச்சேன்னு சொல்லியிருக்கான். போலீஸ் போய் தோண்டுனா அங்க பணம் கிடைக்கும்னு தெரியும். பணம் கிடைச்சா வீரேந்திர ஹெகடே மாட்டிக்குவாருன்னு தெரியும். வீரேந்திர ஹெகடே மாட்டக்கூடாதுன்னு இப்படி ஒரு ஆளை செட்டப் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வைக்கிறான். வீரேந்திர ஹெகடே சொல்ல வைக்கிறான். 1964 பஞ்சாயத்து ஆக்ட், கர்நாடகா பஞ்சாயத்து ஆக்ட் 1964 என்ன சொல்லுதுன்னா சார், ஒரு பஞ்சாயத்து சரௌண்டிங்ல யாரே செத்தாலும் அது அங்க இருக்கிற விஏ ஆர்ஐ இல்ல ஸ்டேஷன், லோக்கல் ஸ்டேஷன் எஸ்ஹெச்ஓ யாரு இருக்கான் அவன் முன்னிலையில அந்த பாடி டெட் பாடி சர்டிபிகேட் ஆகணும். யாராவது அன்நேச்சுரலா டெத் ஆனா அது அந்த போஸ்ட்மார்ட்டம் ஆகணும். எஃப்எஸ்எல் டீம் அவங்க புரோட்டோகால் பண்ணி அவங்க புரோட்டோகால் சர்டிபிகேட்டை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணும். இத்தனை ப்ரொசீஜர் நடந்த வாட்டி அந்த ஆளு காணவில்லை அப்படின்னு ஒரு ஆடு கொடுக்கணும். நியூஸ் பேப்பர்லயோ ரேடியோல, அப்ப ரேடியோ நியூஸ் பேப்பர்லயோ ரேடியோலயோ நீங்க ஆடு கொடுக்கணும். ஆடு கொடுத்து 4 நாள்ல இருந்து 7 நாளைக்குள்ள யாருமே அந்த பாடிய தேடி வரலினா மட்டுமே இது அன்ஐடென்டிஃபை பாடி, அதாவது அனாதை பிணம்னு சொல்லி நீங்க அடக்கம் செய்யணும். அது எங்க அடக்கம் செய்யணும்? லோக்கல் மயானத்துலதான் அடக்கம் செய்யணும். ஃபாரஸ்ட்ல அடக்கம் செய்யறதுக்கு இவனுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா? ஏன்னா அவங்க அப்பா வீட்டு இடமா லோக்கல் ஃபாரஸ்ட்? ஒரு வேலை சார், எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ எங்க அண்ணனோ தம்பியோ ஒரு வேலை அங்க போய் இறந்துட்டாங்க, ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு எனக்கு நியூஸ் தெரியுது, நான் போய் வாய் அடிச்சுக்கிறேன், எங்க அப்பன்டா அது செத்தது, அவன் பாடியை எடுத்து கொடுங்க, நான் கொண்டு போய் என் சம்பிரதாய பிரகாரம் ஈம சடங்குகளை நான் நடத்திக்குவேன்னா எப்படி சார் தோண்டி எடுத்து கொடுப்பாங்க? 100 கணக்கான பாடியை புதைச்சிருக்காங்க. எந்த பாடியை எங்க புதைச்சோன்னு எப்படி தெரியும்? அவங்க மேப் வச்சிருக்காங்களா? இவர் 6ஆம் தேதி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பயே மனசாட்சி இருந்தா போலீஸ் அவனை தூக்கிட்டு போய் வச்சு அவனை விசாரிச்சிருக்கணுமா இல்லையா சார்? நானும் நீங்களோ பண்ணா போலீஸ் தூக்கிட்டு போய் லாடம் கட்டுறாங்க, இதுல குச்சி ஏத்துறது, இதெல்லாம் போலீஸ் அட்ராசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டிலே சாத்தான் கூடத்துல இருந்து நேற்று நடந்த இன்சிடென்ட் வரைக்கும் உலகத்திலேயே சார் போலீஸ்ல நல்ல போலீஸ் கெட்ட போலீஸ் கிடையாது. போலீஸ்னாலே கெட்ட போலீஸ் தான்.
நானும் நீங்களும் இந்த மாதிரி கேஸ்ல மாட்டிருந்தா ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? ஆனா ஒரு வைஸ் பிரசிடென்ட், பஞ்சாயத்து வைஸ் பிரசிடென்ட், நீ எப்படா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்? காசு அடிக்காமலே அப்ரூவர் ஆயிட்டியடா தம்பி, வாடான்னு கூட்டிட்டு போய் இவங்க ஆம்பளையா இருந்த கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்கணுமா இல்லையா சார் இவங்க? ஆனா அந்த மாதிரி விசாரிக்கல. அது கழிச்சு 2 நாள் ஜூலை 8ஆம் தேதி ஒரு ஸ்டேட்மெண்ட் கோயில இருந்து வெளியே வருது. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, 2000 வரைக்குமே 2001 வரைக்குமே தர்மஸ்தலா சுத்தமுத்த எங்கேயும் மயானமே கிடையாது. இந்த பஞ்சாயத்துல மயானமே கிடையாது. அதனாலதான் நாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஈம சடங்கு செஞ்சோம், பாடிய போஸ்ட்மார்ட்டம் செஞ்சோம்னு சொல்றாங்க. ஏன் சார் இந்தியால மயானம் இல்லாத பஞ்சாயத்து ஏதாவது இருக்கா? கோயிலு, மயானம், ஸ்கூலு கம்பல்சரி பஞ்சாயத்துல. அதுவும் லட்சக்கணக்கான டூரிஸ்டுகள் வந்து போற, பக்தாதிகள் வந்து போற இடம் தர்மஸ்தலா. அங்க வந்து ஒரு மயானம் இல்லைன்னா யாராவது நம்ப முடியுமா சார்? வீரேந்திர ஹெக்டேவோட அப்பா 1990 இறந்துடுறாரு. அப்ப அந்த ஆளோட பாடியை என்ன பண்ணீங்க? வெட்டி கூறு போட்டீங்களா? இல்ல மயானத்துலதான் அடக்கம் பண்ணீங்களா? கேள்வி வருதா இல்லையா சார்? 2000க்கு அப்புறம் தான் இவங்க வந்து மயானமே நாங்க பஞ்சாயத்துல இருந்து அலாட் ஆச்சுன்னு சொல்றாங்க. வீரேந்திர ஹெக்டேவோட அப்ப வந்து 1990 இறந்து போயிடுறாரு. அப்ப என்ன அந்த பாடியை வெட்டி கறிக்கடையில கூறு போட்டீங்களா? இல்ல மயானத்துல அடக்கம் பண்ணீங்களா? கேள்வி வருதா இல்ல சார்? எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்றாங்க அவங்க. அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு, அந்த அளவுக்கு இங்க கர்நாடகால உங்களுக்கு பவர் இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு வேற மாதிரி. இப்ப இந்த 16 நாள்லயே அவங்க ஒரு கதைய கிரியேட் பண்ணிருப்பாங்க. இங்க இருந்து ப்ராசிக்யூஷன்ல இருந்து நாளைக்கு எஸ்ஐடி என்கொயரி கிளீனா முடிஞ்சு நாளைக்கு வந்து கோர்ட்டுக்கு ட்ரையல் போனா கூட அதை எப்படி உடைக்கலாம், அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதையை கிரியேட் பண்ணிருப்பாங்க. சோ அதனால இப்ப எஸ்ஐடி என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, நேற்று 4 பேர் ஐபிஎஸ் அதிகாரிகளின் தலைமை கொண்ட எஸ்ஐடி வந்து ஸ்பீடி ட்ரையல் நடத்தணும். முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரையல் நடத்தி ஒரு 1ல இருந்து 2 வருஷத்துக்குள்ள இந்த கேஸ் முடிக்கலைன்னா சார் இந்த கேஸ் வந்து காணாமலே போயிடும் 2 வருஷம் கழிச்சு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, கர்நாடகால வந்து ஒரு பெரிய எழுச்சியானதே வந்து 2018 கௌரி லங்கேஷ் மர்டருக்கு அப்புறம் தான் சார். அதுக்கப்புறம் தான் பிரகாஷ் ராஜு இங்க வந்தாரு. அவர் தலைமையில நாங்க கௌரி மீடியா ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பிச்சோம். கௌரி லங்கேஷ் உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க மர்டர் ஆனப்ப பெரிய நியூஸ் ஆச்சு. MM கலபுர்கி, அப்புறமேட்டு அரவிந்த் பன்சாரே, இவங்க லைன்ல வந்து இந்து பயோத்பாதகங்களால, அதாவது இந்து தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டவர்கள் மிக முக்கியமான ஆளு வந்து கௌரி லங்கேஷ் கர்நாடகால. கௌரி லங்கேஷ் இறந்த வாட்டினா இங்க வந்து லெப்ட் விங்ல இருக்கிறவங்களும் முற்போக்கு சிந்தனையாளர்களும் ஒன்னாகி இந்த ரைட் விங்குக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எழுச்சிய போராட்டத்தை இங்க கட்டினாங்க. ஆனா யோசிச்சுக்கு பாருங்க சார், கௌரி லங்கேஷ் மர்டர் 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷமா எஸ்ஐடி வந்து இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்றதுக்கு லேட் ஆகி ட்ரையல் இங்க வந்து 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு தடவை ட்ரையல் நடக்கிற மாதிரி ஆகி கடைசியில 4 வருஷம் ஜெயில இருந்த 7 பேரும் அக்யூஸ்டுங்க ரிலீஸ் ஆகி ஜாமீன்ல வெளியே இருக்காங்க சார். நாங்களே எதிர்க்கிறோம். ஸ்பீடா ட்ரையல் நடக்கணும், ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரையல் நடக்கணும். அனாவசியமா விசாரணைக்காக ஒரு ஆளு, அதாவது கன்விக்ட் ஆகாம விசாரணைக்காக மட்டுமே அந்த ஆளு ஜெயில இருக்கக்கூடாது. உமர் காலித ஜெயில வச்சது தப்பு, ஸ்டான்லி ஃபாதர் ஜெயில வச்சது தப்பு, நாங்களே பேசுறோம். அப்படி பார்த்தா கௌரி லங்கேஷ மர்டர் பண்ணவங்கள கூட இத்தனை வருஷம் ஜெயில வச்சது தப்பு தான், அது கண்டிப்பா தப்பு தான். ஆனா எஸ்ஐடி 7 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கு? 2-3 வருஷத்துல இந்த மாதிரி கேஸ் எல்லாம் முடிக்கணும் இல்லையா சார்? கண்ணு முன்னால உங்களுக்கு, அதாவது கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்கிற மாதிரி உங்களுக்கு கண்ணு முன்னால எல்லா சாட்சிகளும் இருக்கு, யார் செஞ்சாங்கன்னு ஒரு ப்ளூ பிரிண்டே இருக்கு. பன்சாரே மர்டர்ல இருந்து கலபுர்கி மர்டர்ல இருந்து கௌரி லங்கேஷ் மர்டர் வரைக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. இவங்களுக்கு தண்டனை வாங்கி தரதுக்கு உங்களுக்கு என்ன சார் நோக்காடு? இவ்வளவு சென்சிட்டிவான கேஸையே வீணாக்குன எஸ்ஐடி இந்த கேஸை மட்டும் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்களுக்கு எதிராக சாட்சியெல்லாம் ஆல்ரெடி சாட்சியெல்லாம் நாசம் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எதிராக ஒரு இண்டிபெண்டா இவங்க என்கொயரி பண்ணுவாங்கன்னு எப்படி சார் நம்புறது? நீங்களே சொல்லுங்க. அதனால எங்க கோரிக்கை என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா 1 வருஷம் 2 வருஷத்துலயே ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரையலை நடத்தி அவங்க இவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் சார். இப்போ நீங்க இந்த அதிகாரமயத்தோட பிரச்சனை எல்லாம் குறிப்பிட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஹெக்டேவோட மகன் வந்து போய் கோர்ட்ல ஸ்டே வாங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது 800க்கும் மேற்பட்ட லிங்குகள் டெலீட் பண்ணணும், ஈரினா உட்பட மற்ற சேனல்கள், நியூஸ்லாண்டு ஆகட்டும், இந்த மாதிரி வெப்சைட்டுகள் வந்துட்டு நியூஸ் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது, பதிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டே வாங்கியிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கொடுப்பாங்க சார். கர்நாடகா ஹை கோர்ட் இல்ல சார், அது ஸ்டே கோர்ட். கர்நாடகால ஹை கோர்ட் இருக்குதுன்னு யாராவது நம்புனா அவங்கள விட முட்டாட்கள் இன்னொருத்தர் இல்லவே இல்லை.
அந்த விஷயத்திலயும் கர்நாடகா கோர்ட் இந்த ஜுடிஷியல் சிஸ்டமுக்கு மிகப்பெரிய பிளாக் மார்க் இருக்கு சார். 2008 இடி இந்தியாவே திரும்பி பார்த்த ஒரு மைனிங் ஸ்கேம் கர்நாடகால தான் நடந்துச்சு. 2008 சீனா பீஜிங்ல வந்து ஒலிம்பிக் அரங்கேற்றம் நடக்குது. அங்க ஒலிம்பிக் அரங்கேற்றம் நடக்கிறதுனால இந்தியாவுல இருக்கிற இரும்பு வந்து வேல்யூ கூடுது. அப்பதான் வந்து ஜனார்தன ரெட்டி அப்படிங்கிற ஒருத்தன் வந்து மிகப்பெரிய ஆளுமையா வளர்றான். ஒரு கவர்மெண்ட்டையே மாத்தக்கூடிய சக்தி அவங்கள்ட்ட வருது. ஏன்னா அவர் மைனிங்கால ஆயிரக்கணக்கான கோடியை புழங்கி இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பண்ண பெரிய ஸ்கேம். நீங்க 2008 மைனிங் ஸ்கேம் கர்நாடகான்னு கூகுள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல் கிடைக்கும். இந்த ஜனார்தன ரெட்டி 6 வருஷம் கழிச்சு அரெஸ்ட் ஆகுறான். அவனுக்கு பெயில் கொடுக்கறதுக்கு இங்க இருக்கிற ஹைகோர்ட் ஜட்ஜி காசு வாங்கினது வந்து லைவா அவர் அதாவது அவருக்கு பெயில் கொடுக்கறதுக்கு காசு வாங்கின ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு. அதாவது ஜுடிஷியல் சிஸ்டம் தன்னை தான் வித்துக்கிட்டு பல வருஷங்கள் ஆச்சு. ஜனங்க தான் இன்னும் முட்டாள்கள் மாதிரி நம்பிட்டு இருக்கோம் சார். ஆட்டு மந்தைகள் மாதிரி நம்பிட்டு இருக்கோம். சட்டங்கள் நம்மளுக்கு நல்லது செய்யும், கோர்ட்டு நல்லது செய்யும், கோர்ட்டு வந்து நம்மளுக்கு நியாயத்தை வாங்கி தரும் அப்படின்னு நாம தான் நம்பி ஆட்டு மந்தைகள் மாதிரி இருக்கும் சார். இப்போ 2 மாசத்துக்கு முன்னால வெறும் 40 பேர் நாங்க ஒரு கம்யூனிஸ்ட் ஹால்ல சேர்ந்து சௌஜன்யா கேஸ் பத்தி, தர்மஸ்தலா பத்தி ஜஸ்ட் க்ளோஸ்டு டோர்ல டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டு மறாவது நாள் 12:30 மணிக்கு ஹைகோர்ட் வந்து ஸ்டே கொடுக்குது. நாங்க ப்ரோக்ராம் இருக்கிறது சாயந்தரம் 5-6 மணிக்கு. ஆனா கோர்ட் அப்ப எப்படி சார் காலையில 11 மணிக்கு தான் கோர்ட் வேலையை ஆரம்பிக்குது. 12:30-1 மணிக்குள்ள அது எப்படி நீங்க ஸ்டே கொடுக்க முடியும்? தர்மஸ்தலாக்கு போய் நாங்க பைக் ரேலி பண்ணணும்னு பிளான் பண்றோம். இங்க இருந்து சௌஜன்யா கேஸ், அது இல்லாம இது 364 பெண்களின் சாவுக்கு நியாயம் வேணும்னு இங்க இருந்து நாங்க அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம். ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கேஸ் கொடுக்குது. மீடியால நாங்க பேசணும், மீடியால பேசக்கூடாது, வீடியோ போடக்கூடாது, ரைட் அப் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டே கொடுக்குது. நாங்க அதனாலே வந்து நாங்க நடத்திட்டு இருக்கிற ஈதினா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல வந்து பிளாக் பண்ணிருக்காங்க. என்னதான் சார் பண்ணணும்? போராடவே கூடாதா? இது ஆர்டிகல் 17ஓட எதிரான வேலை இல்லையா? நம்மளுக்கு அரசியல் அமைப்பு சட்டம் நம்மளுக்கு அந்த இதை கொடுத்துருக்கு சார். ஆர்டிகல் 17 என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆளு வந்து ஒரு அமைப்பு எந்த ஒரு நியூஸையும் அது சரியான நியூஸா இருந்தா, ஒரு ஃபேக் நியூஸ் இல்லாம அதுக்கு தகுந்த சாட்சி ஆதாரங்கள் இருந்தா, அது ஒரு அத்தென்டிக்கான நியூஸா இருந்தா ஆர்டிகல் 17 என்ன சொல்லுது, அதை கண்டிப்பா நீங்க பப்ளிஷ் பண்ணலாம்னு சொல்லுது. இப்ப எப்படி சார் கர்நாடகால இருக்கிற எல்லா மீடியாவையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமா? ஹைகோர்ட் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்டே கொடுத்துட்டு இருந்தா கர்நாடகால இருக்கிற எல்லா மீடியாவையும் ஷட்டர் போட்டு சாவி பூட்டிட்டு இப்படி ஹைகோர்ட் கையில சாவி கொடுத்துட்டு போயிடுறதா? அப்படித்தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கர்நாடகால இருக்கிற எல்லா மெயின் ஸ்ட்ரீமும் சோல்ட் அவுட். ரைட் விங்குக்கு சோல்ட் அவுட். தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்ல, பெட்டர் அந்த விஷயத்துல. இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டும் ரொம்ப நல்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கர்நாடகால நிலைமை அப்படி இல்லை. எல்லா மீடியாக்களும் ரைட் விங் கையில இருக்கு. எல்லா விஷுவல் மீடியாவோட எடிட்டர்ஸும் வந்து பிராமினாலா தான் இருக்காங்க. எல்லா பிரிண்ட் மீடியா எடிட்டரும் வந்து பிராமினாலா தான் இருக்காங்க. பிரஸ்ஸோட வேலை என்ன சார்? வாய்ஸ் இல்லாதவங்களுக்கு வாய்ஸ் ஆகிறது தானே பிரஸ்ஸோட வேலை. நானும் ஃபீல்டுக்கு வந்து 10-15 வருஷம் ஆச்சு ஜெர்னலிசம் முடிச்சு ஃபீல்டுக்கு வந்து நல்லது பண்ணான்னு தான் ஜனங்களுக்கு வந்தோம். நம்பர் 1 நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்ண, நம்பர் 1 நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்ண. இப்ப எதுக்கு நான் இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்டா வெளியே வரணும்? ஏன்னா இவனுங்க எல்லாருமே நாதாரிங்க. உங்க தமிழ்நாட்டுல இருக்காங்களே சவுக்கு சங்கர், சாட்டை துரைமுருகன், இன்னும் எக்ஸெட்ரா, இந்த ரங்கராஜ் பாண்டே சார், அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்க எல்லாம் இவங்களுக்கு கம்பேர் பண்ணா ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி எச்ச பொறுக்கி மீடியாக்கள் இங்க இருக்குது, கர்நாடகால இருக்குது. காலை நக்குவாங்க. இப்ப 4-5 நாளா தர்மஸ்தலாவு எதிராக நிறைய பேரு நாங்கெல்லாம் அவங்க இதுல வந்து நாங்கெல்லாம் டெரரிஸ்டாம். தர்மஸ்தலாவுக்கு எதிராக சில டெரரிஸ்டுகள் வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க, சகுனி வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நியூஸ் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஜனங்க இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா நம்ம சாமின்னு நம்பி போனோம், தர்மம்னு தர்மஸ்தலாக்கு போனோம், இவனுக்கு இப்படி அதர்மம் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு ஜனங்க இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சோசியல் மீடியால. அவங்க பேச ஆரம்பிச்ச உடனேயே இவங்க ஸ்டோரி பண்றது, ஸ்பெஷல் ஸ்டோரி பண்றது என்ன, இன்னொன்னு ஸ்டோரி பண்றது என்ன, தர்மஸ்தலால என்னென்னமோ பவாடா ஆயிடுச்சு, அதாவது மேஜிக் ஆயிடுச்சு நிறைய. இப்போ எக்ஸாம்பிள் இது சொல்லலாமா என்னமோ சொல்ல தெரியல சார். ஐயப்பன் கேரளா சபரிமலை ஐயப்பன் கோயிலை சுத்தி சில கட்டு கதைகள் இருக்கு. நான் ஒரு 2 தடவை சின்ன வயசுல எங்க அப்பா கூட சபரிமலை கோயிலுக்கு போயிருக்கேன். புத்தகங்களை நான் வாங்கி படிச்சிருக்கேன். அந்த புத்தகங்கள்ல நான் படிச்ச ஸ்டோரி என்னன்னா, பிரிட்டிஷ் காலத்துல அந்த ஜோதிய
உண்மையா இல்லையான்னு செக் பண்றதுக்கு யாரோ ஒரு பிரிட்டிஷ் ஆளு போனா அந்த ஜோதி வந்து அவன் கண்ணை புடுங்கிருச்சு அப்படி இப்படின்னு சில கட்டுக்கதைகள் இருக்கு. இப்பதான் ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னால அது ஜோதி இல்ல, அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் தீப்பந்தத்தை பிடிச்சி இப்படி நிறுத்துறாங்க, அதைத்தான் மக்கள் ஜோதின்னு பார்த்துக்க. இந்த மாதிரி ஒரு பொய்யான ஃபேக்கான ஸ்டோரிஸ் என்ன இருக்கு, அந்த மாதிரி தர்மஸ்தலா சுத்தி ஒரு நூத்துக்கணக்கான ஸ்டோரிஸ் இருக்கு, நூத்திக்கணக்கான பொய்யான கதைகள் இருக்கு. அத்தனை கதையும் உண்மை, அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், அதெல்லாம் உண்மைகள். இப்போ ராமாயணமும் மகாபாரதமும் நடந்தது உண்மை, அது வந்து புராணம் இல்ல இதிகாசம் அப்படின்னு எப்படி நம்ப வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சில ரைட் விங் எல்லா ஓவரால் இந்தியா இந்த மோடி வந்ததுக்கு அப்புறம். அந்த மாதிரி மஞ்சுநாதா கோயிலை சுத்தி நடந்த இந்த கதைகள் எல்லாம், இந்த பொய்யாக உருவாக்கப்பட்ட கதைகள் எல்லாம் உண்மைன்னு மீடியாக்கள் மூலமா நம்ப வைக்கிறாங்க சார். அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்குது. எல்லா மீடியாக்களுக்கும் வந்து கோடிக்கணக்கான காசு கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க ஆளுக்குள்ளேயே நிறைய பேருக்கு போன் பண்ணி காசு கொடுக்குறோம், எங்க சேனல்ல உங்க சேனல்ல தர்மஸ்தலா பத்தி பேசாதீங்க அப்படின்னு இப்படி ஓப்பனா ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் ஹைகோர்ட்டுக்கு தெரியாதா? இப்ப எந்த வெப்சைட்ல எந்த யூடியூப் சேனல்லையும் தர்மஸ்தலா அப்படிங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா எப்படி சார்? ஹைகோர்ட்டை காமெடி பண்ற மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ ஒருத்தர் கர்நாடகால வைரல் பண்ணாரு. பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் நின்று தர்மஸ்தலான்னு கத்திக்கிட்டு இருந்தான். அவனை கூட்டிட்டு போய் கோர்ட்ல நிக்க வச்சாங்க. தர்மஸ்தலான்னு கத்துனதுனால உனக்கு இத்தனை வருஷம் ஜெயில் தண்டனைன்னு ஜட்ஜி சொல்றாரு. கடைசியில் அவன் ஏன் அப்படி தர்மஸ்தலான்னு கத்துனானா, அவன் பஸ் கண்டக்டர், பஸ் தர்மஸ்தலாவுக்கு போது கத்திக்கிட்டு இருக்கான், அவனையும் கூட்டிட்டு போய் இவங்க ஜெயில உட்கார வச்சிருக்காங்கிற மாதிரி வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த யோக்கியதுல தான் இங்க இருக்கிற ஹைகோர்ட் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்லிக்கிறேன் சார். இன்னைக்கு இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, இன்னைக்கு ஒரு 100 வக்கீல்கள் சேர்ந்து மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கோம், அதை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அடுத்ததான் ஒரு பக்கம் எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கோம். உங்கள் சார்பா பத்திரிகையாளர்கள், முற்போக்காளர்கள், செயற்பாட்டாளர்கள் சார்பா என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க? இந்த போராட்டத்தை எப்படி எடுத்துக்கணும்னு பிளான் பண்ணிருக்கீங்க? சார், இந்த போராட்டம் வந்து நாங்க 2012க்கு அப்புறம் நிறைய பேர், நாங்க இப்போ ஒரு 4-5 வருஷமா தான் இந்த போராட்டத்துல இருக்கோம். ஆனா 10-12 வருஷமா இந்த போராட்டத்தை நிறைய பேர் முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க. அந்த போராளிகள் எல்லாம் இல்லைன்னா இந்த கேஸ் எப்பயோ இறந்து போயிருக்கும் சார். இந்த போராளிகள் எல்லாம் இந்த கேஸ் இறந்து போகாத மாதிரி டெய்லி பேசிஸ்ல நியூஸ் பேப்பர்லயும் அவங்களோட சொந்த சோசியல் மீடியா பேஜ்லயும் யூடியூப்லயும் அதை கண்டினியூவா பேசியே 10 வருஷமா இந்த கேஸை உயிரோட வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு லக்கி பாயிண்ட்ங்கிற மாதிரி இந்த ஆளு ஒருத்தன் 10 வருஷம் எங்கேயோ வெளி ஸ்டேட்ல தலைமறைவா இருந்து இப்ப வந்து இந்த ஆளு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த வாட்டி இது ஒரு பெரிய இஷ்யூவா மாறி இருக்கு. ஆனா இந்த விஷயம் இவ்வளவு பெரிய இஷ்யூவா மாறுறதுக்கு பின்னால இங்க கர்நாடகால இருக்க சில நல்ல உள்ளங்களோட இந்த இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிசம் என்ன இருக்கு, இது வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கு. இங்க இருக்கிற இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்ட் அண்ட் முற்போக்கு சிந்தனையாளர்கள், போராளிகள் ரொம்ப நல்ல வேலை பண்ணதுனால மட்டுமே 10 வருஷமா இந்த கேஸ் உயிரோட இருக்கு. ஆனா இதை நாங்க எஸ்ஐடிக்கு கொடுத்துச்சு கவர்மெண்ட், இனிமேட்டு எஸ்ஐடி பார்த்துக்கணும் நாங்க கை கட்டி சும்மா உட்கார முடியாது. ஏன்னா நாங்க யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆளு வந்து யாரோ பாமரன் இல்ல, மிகப்பெரிய கோட்டை. அதாவது ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை வச்சு புழங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு எதிராக இந்த ஃபைட் இருக்கிறதுனால நாங்களும் சும்மா உட்கார போறது இல்லை. இன்னைக்கு மீட்டிங்ல கூட அட்வொகேட் ஒரு 60-70 பேத்துக்கும் 70க்கும் மேற்பட்ட அட்வொகேட் வந்திருந்தாங்க. நூத்துக்கணக்கான ஜனங்க போராளிகள் வந்திருந்தாங்க. இங்க இருக்கிற போராளிகள் குறைஞ்சது ஒரு ஆளு ஒரு 50-100 ஆளை சேர்த்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாம். நாங்க மனசு வச்சா நாளைக்கே ஒரு 10,000 பேர்த்த இங்க சேர்த்தி 15,000 பேர்த்த இங்க சேர்த்தி ஒரு பெரிய கூட்டம் நடத்துறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா இந்த விஷயத்துக்கு நாங்க வந்து எவ்ரி வீக் ஒரு கூட்டம், அதாவது நாங்க ஒரு கூட்டமா சேர்ந்து ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணோம். சோசியல் மீடியாலையும் இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்டுங்களும் என்னென்ன பண்ணணும்னு ஒரு ரூட் மேப் போட்டுக்கிட்டு இந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்குமே நாம என்னென்ன செய்யலாம், நம்மளால இந்த கேஸை எப்படியெல்லாம் உயிரோட இருக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்கோம். அது பிரகாரம் நாங்க அடுத்த 2-3 வருஷத்துக்கு ப்ளூ பிரிண்ட் இருக்கு சார். அது பிரகாரம் நாங்க எங்க வேலையை செய்வோம் சார். ஓகே சார், இந்த விசாரணை சரியா போகுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். கர்நாடகாவில பிரஜ்வல் ரேவண்ணா கேஸுக்கு அடுத்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஸ்கேண்டல் ஒன்று சிக்கிருக்கு. கர்நாடகாவில் இது மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது ஒரு துருக்கமான செய்தியா பார்க்கப்படுது. உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.